செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் கொள்கை ரீதியில் இணக்கம் என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இலங்கையில் ஜூலை முதல் நடைமுறையாகும் திட்டம் வெளியான புதிய அறிவிப்பு. உயர்தர பரீட்சை பெறுபேறு தொடர்பில் வெளியான தகவல். விமான நிலையத்திற்கு செல்வோருக்கு வெளியான முக்கிய தகவல். ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தில் புறக்கணிக்கப்பட்ட பிராந்திய ஊடகவியலாளர்கள். மியன்மாரில் சிக்குண்ட இலங்கையர்களை மீட்க தாய்லாந்துடன் கைகோர்க்கும் அரசு. வடக்கு மாகாண ஆளுநரின் அதிரடி அறிவிப்பு. உடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் விடுக்கப்பட்ட அவசர அறிவுறுத்தல். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னர் நடைபெறும் எனவும் அதனை மாற்ற யாராலும் முடியாது எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். பலரும் பலவிதமான கதைகளை கூறினாலும் அரசியலமைப்பை மாற்றியமைக்க யாராலும் முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிலைப்படுத்த வடக்கின் தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கொள்கை ரீதியான இடக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் கட்சியின் மாவட்ட குழு கூட்டம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கும் அரசியல் ரீதியான அபிலாஷைகள் காணப்படுவதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் பெரும்பாலான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது தமிழர் தரப்பிலிருந்து ஜனாதிபதி பொது வேட்பாளரை பிரதிநிதித்துவப்படுத்த முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் ஒன்றிணையும் போது தென்னிலங்கை அரசியல் களம் வளமைக்கு மாறாக சூடுபிடிக்க ஆரம்பித்துவிடும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் தமிழ் சிவில் சமூகம் ஒன்று கூடி தீர்மானித்திருந்தது. தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் குறித்து சிங்கள அரசியல் தலைவர்களின் அச்சமே தற்போது வடக்கு நோக்கி அவர்கள் படியெடுப்பதற்கான காரணம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. நாட்டின் பிரஜைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவலை பெற்றுக் கொள்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலா பிட்டிய தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அது புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாது. வருமான வரி சட்டத்தில் 123 சரத்திற்கு இணங்க வருமான வரி திணைக்களம் 3வது தரப்பினரின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்குள்ள உரிமையை செயற்படுத்துவது மாத்திரமே இதன் மூலம் இடம்பெறும் என சுட்டிக்காட்டியுள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இந்த வார இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமாகிய உயர்தர பரீட்சை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற்றது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 2,81,445 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 65,531 தனியார் விண்ணப்பதாரர்களும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். மேலும் இன்று அல்லது நாளை பெறுபேறுகள் வெளியாகும் என்ற சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை 2023ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை அண்மையில் நடைபெற்று முடிந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்திற்கு வெளியே வாகனங்களை நிறுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கு விமான நிலையமும் விமான சேவை நிறுவனமும் நடவடிக்கை எடுத்துள்ளன. அதன்படி ஓட்டுநர் இல்லாமல் வாகனங்களை வருகை முனையத்திற்கு வெளியே நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் குடியேற்ற பயணிகளை ஏற்றி செல்ல வந்த வாகனங்கள் அந்தந்த வாகன நிறுத்தும் இடங்களில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வருகை முனையத்தை விட்டு வெளியே வர வேண்டும். சாரதியுடன் 30 நிமிடங்களுக்கு மேல் சுற்றித் திரியும் வாகனங்களுக்கு விமான நிலைய வளாகத்தை விட்டு வெளியேறும் போது சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படும்
என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் விமான நிலைய வளாகத்திற்கு சட்டவிரோத வாகனங்கள் மற்றும் மக்கள் வருகையை கட்டுப்படுத்துவதே இதன் பிரதான நோக்கம் என விமான நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தின் போது வடக்கு மாகாண பிராந்திய ஊடகவியலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா என 4 மாவட்டங்களிலும் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் 3 தினங்களாக கலந்து கொண்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி செயலகத்தால் தெற்கிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரம் நிகழ்ச்சிகளில் செய்தி அறிக்கையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஊடக அமைச்சில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக அடையாள அட்டையை கொண்டிருந்த வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு நிகழ்வுகளுக்கு செல்வதற்கும் செய்தி அறிக்கையிடவும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் வடக்கில் ஜனாதிபதி சென்ற இடங்களில் உள்ள பிராந்திய ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதியின் நிகழ்வு நடைபெற்ற இடங்களுக்கு வெளியே நீண்ட நேரம் காத்திருந்துவிட்டு ஏமாற்றத்துடன் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மியன்மார் சைபர் குற்ற வலயத்தில் சிக்கொண்டுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தை நிமித்தம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வசந்த யாபா பண்டார, ஏசி அலவத்துவல மற்றும் சுஜித் சஞ்சய் பெரேரா ஆகியோர் இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். குறித்த குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை 1:10 அளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக தாய்லாந்தின் பேங்காக் நோக்கி சென்றுள்ளனர். மியன்மார் சைபர் குற்ற வலயத்தில் சிக்கொண்டுள்ள இலங்கையர்களை மீட்பது தொடர்பாக மியன்மார் மற்றும் ரஷ்யாவில் 5 நாட்கள் தங்கியிருந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் தாய்லாந்து மற்றும் மியன்மார் மகாநாயகர்கள் மற்றும் ரஷ்ய தூதரக அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் 20 லட்சம் காணி உறுதிகளை வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மக்களுக்காக 5400 காணி உறுதிகள் மேன்மை தங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் BSM சார்ல்ஸ் காணி பத்திரங்களை மீண்டும் பிரதேச செயலாளர்களிடம் வழங்கி தங்களுக்கான உறுதிகளை பெற்றுக் கொள்வதில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளமை தொடர்பில் அறிய கிடைத்துள்ளதாக கூறினார். காணி பத்திரம் கைமாற்றப்பட்டுள்ளமை, சீதனமாக வழங்கியுள்ளமை, வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ளமை போன்ற காரணங்களினால் பலருக்கு குறித்த திட்டத்தின் கீழ் காணி உறுதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். எனினும் வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள காணி உறுதி பத்திரங்கள் தொடர்பில் கலந்துரையாடி ஜனாதிபதி தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பார் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். எனவே ஜனாதிபதியின் கனவு திட்டமான உரித்து வேலை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இதன் போது ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தீவை சுற்றியுள்ள கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படலாம். எனவே மீள் அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்தொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகளில் கடற்தொழிலில் ஈடுபடுவோர் இருப்பின் அவர்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கடற்தொழில் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் தற்போது பெய்து வரும் பருவமழையினால் அனர்த்தம் ஏற்பட்டால் அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் அவசர அழைப்பு இலக்கமான 117க்கு அறிவிக்குமாறு திணைக்களம் மக்களை கோரியுள்ளது. தென்மேற்கு பருவ பெயர்ச்சி காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை.